323 கொள்கலன்கள் இந்த துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தது. விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய ஆயுதங்கள் தான் அல்லது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தான். கொள்கலன்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறிய விடயங்கள் எல்லாமே உண்மைதான். பல்வேறு முதலீடுகளை கொண்டு வருவதாக கூறிய அரசாங்கம் இறுதியில் போதைப்பொருள் முதலீடுகளையே கொண்டு வந்திருக்கு. கொள்கலன்கள் குறித்து வெளிநாடுகளில் இருந்து எந்தவித புலனாய்வு அறிக்கைகளும் கிடைக்கவில்லையா அல்லது வந்த அறிக்கைகளை புறக்கணித்து அரசாங்கம் கொள்கலனை வெளியேற்றியதா? இல்லைங்க, அரசியல் தரப்பில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பெயரை அரசியல் தலைமைகள் பயன்படுத்துவது என்பது அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த தேசிய தலைவருடைய பெயரை எதற்காக இவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்கிற கேள்வி விஜயகேதவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிடுவதுள்ளதான தகவல்களும். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் அரசியல் ஆராய்ப்போம். அதில் குறிப்பாக இந்த கொள்கலன்கள் சம்பந்தப்பட்ட விடயம் ஒரு பேசுபொருளாகவே இருந்தது. இப்போ இல்லை, சிறிது நாட்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு இது சம்பந்தமான விஷயம் ஒரு பேசுபொருளாக இருந்தது. இந்த 323 கொள்கலன்கள் இந்த துறைமுகத்திலேருந்து விடுவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிமல் ரத்நாயக்க மேலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் துறை அமைச்சர் என்ற வகையில் இந்த 323 கொள்கலன்களையும் எந்த ஒரு சோதனைகளும் இல்லாமல் உடனடியாக இவர் விடுவித்திருந்தார் என்கிற குற்றச்சாட்டு யாரால் முதல்ல முன்வைக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால். இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதில் இருந்து இந்த குறிப்பிட்ட கொள்கலன்களில் வந்தது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய ஆயுதங்கள் தான் அல்லது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தான். இதை ஏற்கனவே தாய்லாந்திலிருந்து தேசிய தலைவர் அவர்கள் விடுவிப்பதற்கு எண்ணியிருந்தார். அந்த நேரம் அது முடியாமல் போனதான் அந்த விடயத்தை தான் இப்போ பிமல் ரத்நாயக் அவர்கள் செய்திருந்தார். இதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற பொருள்பட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விமர்சனம் செய்திருந்தார். அதே மாதிரி பிரிதொரு ஹெலோர்ம கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன்பில் அவர்களும் இந்த விமர்சனத்தின் பால் சென்றிருந்தார். அதாவது இந்த விஷயம் ஒரு பேசுபொருளாக ஊடகங்களில் வருது, இது உண்மையா பொய்யா என்பதை தேசிய மக்கள் சக்தி அல்லது பிமல் ரத்நாயக் அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற விடைய பொருளை அவர்கள் பேசியிருந்தார்கள். ஆக இது ஒரு பெரிய நீண்ட நெடிய பேசுபொருளாக இருந்த இந்த சூழ்நிலையில் இது சம்பந்தமாக பொதுஜன பெரமுனையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய விடயஸ்தானத்தில் பேசியிருக்கின்றார். போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்று அமைப்பதற்கான பொருட்கள் கொள்கலன்களில் கொண்டு வரப்பட்டிருக்க நிலையில் கொள்கலன்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறிய விடயங்கள் எல்லாமே உண்மைதான். ஆகவே இந்த விடயங்கள் உண்மை என்று அவர் நேரடியாக சொல்லலாம், உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம், அது சம்பந்தமாக ஆராய வேண்டும் என்கிற பொருள்பட அவர் சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி போதைப்பொருள் குற்றச்சாட்டம் தொடர்புடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய உறுப்பினர் அவருடைய உறுப்புரிமை இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்தினால் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களுக்கு மேலதிகமாக சில கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சினது செயலாளர் கூறுகின்றார். குறித்த கொள்கலன்கள் எங்கு இருக்கின்றன என்பது குறித்து தாம் அறிந்திருப்பதாக துறைமுக அமைச்சர் முன்னதாக பொறுப்புடன் கூறியிருந்தார். எனவே அந்த கொள்கலன்களும் அவற்றில் ஒன்றா என்றும் அரசாங்கத்திடம் நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். நுவரெலியாவில் போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் இருப்பதாக கூறப்படுகின்றது. அவ்வாறென்றால் அந்த காணி யாருக்கு சொந்தமானது என்று ஆராயணும். பல்வேறு முதலீடுகளை கொண்டு வருவதாக கூறிய அரசாங்கம் இறுதியில் போதைப்பொருள் முதலீடுகளையே கொண்டு வந்திருக்கு. போதைப்பொருள் குற்றச்சாட்டம் தொடர்புடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்களுடைய உறுப்பினரும் நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த நபர் கடந்த காலங்களில் பல்வேறு கட்சிகளுடன் செயற்பட்டிருக்கிறார். இவ்வாறான குற்றச்சாட்டுக்குள்ளாக உள்ள பலர் கடந்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கும் ஆதரவளித்திருக்கின்றார்கள். போதைப்பொருள் கடத்தக்காரர்களோட மொட்டு கட்சியினரை தொடர்படுத்தி பேசும் அரசாங்கம் ஏப்ரல் 2 தாக்குதலுடன் தொடர்புடைய இப்ராஹிம் தொடர்பில் எந்த வகையான நடவடிக்கை எடுத்திருக்கு? பயங்கரவாதிகள பணத்தில் அரசியல் செய்யும் அரசாங்கம் தற்போது ஒரு உறுப்பினர் என்ற பிரச்சனையை கொண்டு பொதுஜன பெரமுன முதல் சேறுபூச முற்படினும், ஆனால் அந்த விஷயம் நடக்காது. ஆயுதங்கள் அடங்கிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருந்தார். போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்காக இந்த குறிப்பிட்ட பொருட்கள் கொள்கலன்களில் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்றும் எண்ண தோன்றுகிறது. அந்த வகையிலேயும் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும், ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும். இந்த கொள்கலன்கள் குறித்து வெளிநாடுகளில் இருந்து எந்தவித புலனாய்வு அறிக்கைகளும் கிடைக்கவில்லையா அல்லது வந்த அறிக்கைகளை புறக்கணித்து அரசாங்கம் கொள்கலனை வெளியேற்றியதா என்றதை காவல்துறை அதிபர் கூறணும். கடந்த ஜனவரி மாதம் வந்த கொள்கலன்கள் செப்டம்பர் மாதத்தில் மீட்கப்பட்டிருக்கு. இந்த 9 மாத கால இடைவெளியில் குறித்த கொள்கலன்களிலிருந்து பொருட்கள் அதிலேயே இருந்ததா அல்லது அந்த பொருட்கள் வேறு எங்கேயும் கொண்டு போய் விநியோகிக்கப்பட்டிருக்குமா?
என்ற விஷயம் தொடர்பாகவும் நாங்கள் ஆய்வு செய்யணும். குறித்த இடத்துக்கு அந்த பொருள் எவ்வாறு கொண்டு வரப்பட்டது, இதில் யார் யாரெல்லாம் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற விஷயத்தை நாங்கள் சொல்லணும். உண்மையிலேயே எங்களது கைகளில் இரத்தம் படியலை, எந்தவித சட்டவிரோத செயற்பாடுகளையும் தாங்கள் ஈடுபடவில்லை. இயலாமையை மறைக்க பொதுஜன பெரமுன மீது சேறு பூசப்படுது. கடந்த காலங்களில் எமில்காந்தன் என்ற நபரோட நான் இருந்ததை போல் ஒரு படத்தை காண்பித்து என்னையும் விடுதலை புலிகளாக காட்ட முயற்சியில் மேற்கொண்டேன். ஆட்சியில் இல்லாத போது பொய் கூறிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரும் பொய்களே கூறுது. பிரதியமைச்சர் சுனில் பட்டகலம் என்ற செயற்பாடுகளும் கவலை அளிக்குது. இந்த விடயத்தை அரசியல் பழிவாங்கல்களுக்கு பயன்படுத்தாமல் அரசாங்கம் பக்கச்சார்பற்ற வகையில் நடவடிக்கை எடுக்கணும் என்ற பொருள்பட நாமல் ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே இந்த நாமல் ராஜபக்சனுடைய கருத்துக்கள் அர்ச்சுனா ராமநாதனுடைய கருத்துக்களை ஆதரவு அல்லது ஆதரிக்கும் நிலைப்பாடில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அண்மை காலமாக இந்த பொதுஜன பெரமுனுடைய கை சற்று இறங்கி இருக்கின்றது. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் இரண்டுமே அதற்கு சான்றாதாரமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த பொதுஜன பெரமுன தங்களை ஒரு உறுதிப்படுத்த அல்லது தங்களுடைய நிலைப்பாட்டை அதிகரித்துக் கொள்வதற்காக இப்படியாக பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற நிலைப்பாட்டை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த விஷயத்தில் அர்ச்சுனா ராமநாதன் ஏலவே நாமல் ராஜபக்சேனுடைய நண்பர், நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிப்பேன் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஆக இந்த இரண்டு நிலைப்பாடுகள் ஒன்று இந்த கொள்கை சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் நோக்கணும். அடுத்த இன்னொரு விஷயம், இந்த பொதுஜன பெரமுன அல்லது நாமல் ராஜபக்சவோட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒன்றிணைன்ற ஒரு நிலைப்பாடு இந்த அரசியல் வட்டாரங்களில் மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்றனவா? ஆகவே இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய அரசியல் பொதுஜன பெரமுன பக்கம் சாயுமா என்கின்ற ஒரு கேள்வியும் வளர்ந்திருக்கின்றது. அதற்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறிய விடயமும் இப்போ நாமல் ராஜபக்ச அவர்கள் அர்ச்சுனாவை ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கூறிய விடயமும் ஒரு ஒற்றுமைப்படுத்தும் அல்லது அதற்கு சான்றுபடுத்தும் விடயமாகவே அமைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கணும். இது எது சம்மந்தப்பட்டதுன்னா, ஒரு குறிப்பிட்ட தனியார் நிகழ்ச்சி ஒன்றில், தனியார் ஊடகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் வெளியிடப்பட்ட கருத்தாடல் அல்லது கருத்து பதிவிலேருந்து தான் இந்த விடயத்தை நாங்கள் எடுக்கணும். என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, அண்மைய நாட்களாக தென்னிலங்கை அரசியல் தரப்பில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பெயரை அரசியல் தலைமைகள் பயன்படுத்துவது என்பது அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. ஒரு சிலர் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பெயரை தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்காக அவர்களுக்கு எதிராகவும் பயன்படுத்துகின்றார். அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிராகவும் பயன்படுத்துகின்றார்கள். குறிப்பாக நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது இந்த பொதுஜன பெரமுன சார்ந்தவர்களாக இருக்கலாம். தங்களுடைய நிலைப்பாடுகளை இந்த விஷயத்தில் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் இதற்கு ஆதரவு நிலைப்பாட்டையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதரவு தெரிவிப்பது போல சிலர் தங்களுடைய அரசியலை நிலைப்படுத்துவதற்காகவும் அவருடைய பெயரை பயன்படுத்துகின்றார்கள். குறிப்பாக சரத் பொன்சேகா அவர்கள் கூட அண்மை காலமாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பெயரை அடிக்கடி பயன்படுத்துவதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த நிலையில் 16 ஆண்டுகள் கழித்து ஏன் தேசிய தலைவர் தொடர்பிலும் மற்றும் விடுதலை புலிகள் தொடர்பிலும் அவர்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்ற கேள்வி இப்போ மக்களிடையே எழுந்திருக்கின்றது. தங்களை பிரபலியப்படுத்துவதற்காக அல்லது வேறு ஏதும் அரசியல் திட்டங்கள் இந்த நடவடிக்கையில் இருக்கா, இதுக்கு பின்னர் மறைந்திருக்கின்றதா என்ற அடிப்படையிலையும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளின் தலைவரை காப்பாற்றினாரா என்ற கருத்துக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தேசிய தலைவர் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் என பல விடயங்கள் இப்போ பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. தென்னிலங்கை தரப்பு அரசியல் நிலவரம், தமிழர் தரப்பு அரசியல் நிலவரம், நடப்பு அரசியல் என்ற முக்கிய நகர்வுகள் மற்றும் பலதரப்பட்ட அரசியல் சார் விடயங்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த தேசிய தலைவரின் பெயரை எதற்காக இவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்கிற கேள்வி மீண்டும் மீண்டுமே எழுந்திருக்கின்றது. தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் அது ஓரளவுக்கு அவர்களுடைய அரசியலுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் இது வேறொரு அரசியல் தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றதா என்கிற கேள்வி இப்போ மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா, அவருக்கு வீரவணக்கம் செய்யப்பட்டது சரியா தவறா என்கின்ற விடயம் இப்போ மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக பல நெடுமானவர்கள் இந்தியாவில் வைத்து இந்த கதையை சொன்ன பிறகு தேசிய தலைவர் உயிருடன் இருக்கிறார், அவர் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னை வெளிப்படுத்துவார் என்கிற தகவலை சொன்ன பிறகு பலர் தங்களுடைய எதிர்ப்பிலைகளை அதற்கு தெரிவித்திருந்தார்கள். பலர் தங்களுடைய ஆதரவிலைகளை அவர்களுக்கு அதற்கு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அதற்கு பிறகான காலகட்டத்தில் அவருடைய சகோதரனுடைய மகனால் வீரவணக்கம் செய்யப்படுகின்றது. அது பலரால் நிராகரிக்கப்படுகின்றது.
ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இப்படியாக இப்போ அண்மையில் நடந்த வீரவணக்கம் வந்து மிகப்பெரிய பேசுபொருளையும் விமர்சன அலைகளையும் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தென்னிலங்கை அரசியலில் இவருடைய பேர், அதாவது தேசிய தலைவருடைய பெயரை அடிக்கடி பயன்படுத்துவது வந்து ஏன் என்கின்ற கேள்விதான் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இதற்கான நடவடிக்கைகள் என்ன மாதிரி அமையப்போன்றன என்பதை. நாளை ஆரம்பமாகவும் ஜெனீவா அமர்வு சம்பந்தமாக பல விடயங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வெளிவாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் இன்று காலை 6:45 மணியளவில் ஜெனீவாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார். நாளைக்கு ஆரம்பமாக இருக்கின்ற இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் கலந்து கொள்வதற்காக அவர் ஜெனீவாவுக்கு சென்றுள்ளதான தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிடுவதுள்ளதான தகவல்களும் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த டர்க் அவர்களுடைய வருகைக்கு பின்னர் இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. இலங்கை சம்பந்தமான மனித உரிமைகள், இனப்படுகொலைகள் மற்றும் இலங்கையில் நடந்த இந்த மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமான விஷயம் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. இது வளமையான ஜெனீவா அமர்வுகளில் ஒரு பேசுபொருளாக மாறும், பின்னர் கிடப்பில் போடப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த செம்மணி மனித புதைகுழி என்கின்ற விடயம் வெளிவந்த பிறகு இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. அண்மையில் டர்க் அவர்கள் வருகை தந்திருந்த பொழுதும் கூட இது பேசுபொருளாக மாறியிருந்து பின்னர் அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது முதல் அவர் வருகை தந்த பிறகு காக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் சந்தித்திருந்தார். அதில் அவர் பல விஷயங்களை பேசியிருந்தார். அவருடைய நிலைமை தனக்கு கவலை அளிப்பதாகவும் தெரிந்திருந்தார். ஆனால் அவர் பின்தரப்பட்ட காலங்களில் வந்து அவர் கூறிய அறிக்கைகள் வந்து உண்மையிலேயே இந்த மக்களை ஒரு கவலைக்கு உள்ளாக்கின்ற விடயமாக இருந்தது. அவர்கள் வந்து ஒரு உள்ளக பொறிமுறையை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இருந்தாரா என்கின்ற கேள்வியும் எழுந்திருந்தது. ஆகவே இந்த நிலைப்பாட்டில் வச்சு பார்க்கின்ற பொழுது விஜித ஹேரத் சென்றிருக்கிறது வந்து மக்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு சரியான நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்துவாரா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கும். அது வேறு விஷயம். ஆனால் அவர் முன்னை நாள் ஜெனீவாவில் வந்து கூறிய விடயங்கள் அவரை உண்மையிலேயே இந்த நிலைப்பாட்டிலிருந்து மறுதளித்து தான் காட்டும் என்பதை நாங்கள் மெய்யாக சொல்ல வேண்டும். என்று பார்த்தீங்கன்னா முன்னை நாட்களில் அவர் உள்ளக பொறிமுறை தான் தீர்வு, சர்வதேச நெறிமுறை மூலமாக இந்த இனப்படுகொலை சம்பந்தமான விடயங்களுக்கு தீர்வு காண முடியாது என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். ஆகவே உண்மையிலேயே இவருடைய இந்த நிலைப்பாட்டும் இந்த அமர்வுலையும் அப்படித்தான் இருக்கும் என்று மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்ட வண்ணமே இருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது அரசியல் பரப்பில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த சூழ்நிலையுடைய அவர் கைது செய்யப்பட்ட பிறகு ஐக்கிய மக்கள் சக்தி அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சி என்பன தங்களுடைய எதிர்ப்பிலைகளை காண்பித்திருந்தன. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இந்த ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியை தவிர பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்து ரணில் விக்ரமசிங்கவுக்காக ஒன்று திரண்டதை வந்து எல்லோரும் அறிவார்கள். அந்த விஷயம் இங்கே தென்னிலங்கை அரசியல் பரப்பில் மட்டும் இல்லாமல் தமிழ் அரசியல் பரப்பிலையும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த இந்த சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் செல்லக்கூடிய சூழலை தேசிய மக்கள் சக்தி அரசே உருவாக்கி கொடுத்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்திருக்கின்றார். பண்டாரவள பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். என்னென்ன விஷயத்தை சொன்னார்ன்றதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். என்ன விஷயம் என்று சமூகத்தில் கிடைக்கும் வெற்றியை நாட்டுக்கான வெற்றியாக மேம்படுத்த வேண்டும். எம்மால் உருவாக்கப்படுவதை யாராலும் தகர்த்து கொண்டு செல்ல முடியாது. இவ்வாறு தகர்த்தால் வந்து அது நாட்டின் நன்மைக்காகவே இருக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவமும் அக்கட்சியின் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன என்பதை முழு நாட்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியை கைவிட்டுத்தான் ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதனால் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக அவற்றுடன் தொடர்பட்டவர்கள் அந்த கட்சியில் இருந்து வெளியேறி ஐக்கிய மக்கள் சக்தியை கட்டியெழுப்பினார்கள். ஆனால் இன்று என்ன நடந்துள்ளது? ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மீது முன்வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் புதிதாக கூறுவதற்கு எதுவும் இல்லை. அவற்றில் பிரதானமானது மத்திய வங்கி பிணைமுறை மோசடியாகும். ஆனால் இன்று அது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போது பிரதமரால் அந்த குற்றச்சாட்டு மறுக்கப்படுது. இவற்றின் மூலம் வாக்காளர்களான மக்கள் உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டுக்கு அரசியல் ரீதியில் அநீதி இழக்கப்படுது. ராஜபக்சர்கள் தொடர்பில் கடுமையான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் இன்று ராக்கெட் மூலம் நட்டம் ஏற்படவில்லை, லாபம் தான் கிடைத்ததுன்னு சொல்லுகிறார்கள். இதனால் இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெறுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து பயணிக்க வேண்டும். ரணிலா சைத்தா என்ற போட்டிக்கு அப்பால் இந்த கூட்டணி நாட்டுக்கானதாக அமைய வேண்டும். அதனை விடுத்து இதன் மூலம் குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக்கொள்ள முயற்சித்தால் அதனை அனுமதிக்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தான் மீண்டும் நாடாளுமன்றம் செல்ல உள்ளதாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தெரிவிக்கல. ஆனால் அவர் நினைத்தால் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வதற்கான சூழ்நிலை உருவாக்க முடியும்.
அவர் அதற்கு முன்னர் நாடாளுமன்றம் சென்று பிரதமராகி பின்னர் ஜனாதிபதியானதன் பின்னர் ஊழல் மோசடிக்காரர்கள் பாதுகாக்கப்பட்டனர் என்று ஜேவிபி குற்றம் சுமத்தியது. ஆனால் இன்று வரை அவற்றை நிரூபித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க ஜேவிபி அரசு தவறி இருக்கின்றது. தேர்தலுக்கு முன்னர் அன்ருகுமார திசாநாயக்கவிடம் இருந்த கோப்புக்கள் இன்று இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றம் செல்லக்கூடிய மாதிரி அவரை சுற்றி பலமான சக்திகளை உருவாக்கக்கூடிய நிலையை இப்போ தேசிய மக்கள் சக்தி தான் உருவாக்கி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று பல அனுபவம் வாய்ந்தவர்கள் எதிர்க்கட்சியில் தான் இருக்கின்றார்கள். மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவரை மக்களே மீண்டும் தேடும் சூழல் ஏற்படுவதற்கு அரசின் செயற்பாடுகள்லாம் காரணம். எவ்வாறு இப்படி நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய இயலுமை சயித் பிரேமதாச ரணில் தரப்புகள் இணைந்தால் மாத்திரமே மேற்கொள்ள முடியும். மஹிந்த கோட்டாபசலால் செய்ய முடியாமல் போன அன்ற பொறுப்பேற்காத நாட்டை ரணில் பொறுப்பேற்று கட்டியெழுப்பினார். இதனை யாராலும் மறக்க முடியாது. எனவே அவரது அனுபவம் அறிவை பற்றி சயித் கர்ஷனேரான் அவர்களுடைய குழுவினரால் நிச்சயம் நாட்டை கட்டியெழுப்ப முடியும். எவ்வாறு இருப்பினும் அதற்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இடம்பெற வேண்டிய மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றபடிய பொருள் அவர் செய்தார். ஆகவே இந்த ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய இணைவினை இப்போ ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிறார்களே ஆதரித்திருக்கிறார்கள். முன்னைய காலகட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியிலேருந்து இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பிலையில் கிளம்பியிருந்தது. தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு நிலைப்பாட்டை காண்பிக்கிறது. இப்போ அந்த நிலைமை மாறி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த எதிர்க்கட்சிகளுடைய இணைவு சாத்தியமாகுமா என்பதனை.